எனக்கு ஒன்றும் தோணாதுயா. பாலா கூட இருந்ததுனால்தான் பூம் ஆகலை அப்படிலாம் கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் பூம் ஆகணும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் வந்து விஜய் டிவியில் நான் கலந்துட்டு ஒரு 5 ஷோலையும் வந்து நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். நான் அதை தான் நான் வெற்றியாக பார்க்குறேன். கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணணும். எங்கே இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் கொடுத்த அந்த ஒரு 5 ஷோவில் வந்துட்டு ஒரு டைட்டில் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதில் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். டைரக்டர் பாலா சார் படத்தில் பண்ணேன். எந்தெந்த படத்தில் நடிக்கிறோமோ அந்த படத்தில் நல்ல பேர் எடுத்துருக்கேன். ஏன் அமுதன் இப்படி பண்ணிட்டாரு, நல்லா பண்ணலையே அப்படின்னு இல்லை, நல்லா பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் வந்து மொட்டராஜன் சார், எம்ஜிஆர் சார், கவுண்டமணி சார் எல்லாமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய ஹிட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்தமாரி நம்பிக்கையாக இருக்கேன். எப்போனா நான் வந்து ஜெயிப்பேன். அதுக்காக வந்து என் பாடி கண்டிஷன் மட்டும் நான் கரெக்டாக வச்சுப்பேன். ஆமாம், ஒரு 2 படத்துக்கு வந்திருக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நல்ல ஒரு கதை தான் யாரு. விஜய் டிவியில் வந்து நீங்கள் வந்து விஜய் சார் அஜித் சார் வாய்ஸ் நல்லா எடுத்து பேசுவீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அஜித் சார் படத்துக்கு வந்து விஜய் சாரோட தொண்டர் போயிட்டு கொடி காட்டுறாங்க, அப்போ போட்டு அடித்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்களாம் வந்து ஒரு ரசிகராக இருந்தீங்க, என்ன சொல்ல தோணுது அவங்களுக்கு? அது என்னென்னா வந்து அதை அடித்த அந்த 2 பேர் இருக்காங்களையா, அது 2 பேருமே தான் நம்ம தப்பு சொல்ல முடியும். தவிர அதை பார்த்துங்க எல்லாருமே சொல்ல முடியாது. எல்லாமே யாரும் ஒரு 2 பேர் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க ரசிகர்கள் அவருக்கு பிடிக்கும், இந்த ரசிகருக்கு வந்து இவங்கள பிடிக்கும், அவ்வளோதான். தவிர அதை போய் விமர்சனமே பண்ண முடியாது. ஜனநாயகம் படம் வரலன்னு வருத்தமாக இருக்கா இல்லையா? ரொம்ப வருத்தமாகுதுயா. ஏன்னா இப்போ வந்து ஓகேயா, கோர்ட்டு சொல்லியிருக்காங்க முடியாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் ஒரு ரசிகராக வந்து எல்லாரும் வந்து கோர்ட்டு மேலே ஒரு குறை சொல்கிறாங்க, அது சரியா தவிர? கோர்ட்டு வந்து இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே அதே கோர்ட்டு தான் பார்க்குது. எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காமல், எத்தனை படம் வந்திருக்கு, நிறைய படத்தில் வந்து ஐயோ இந்த படம் ஏன் இவ்வளோ சில வேர்ட்ஸ் இப்படி இருக்க, இதை கொஞ்சம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமே அப்படிலாம் தோணும். அதெல்லாம் தாண்டி யாரும் கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த படத்தையும் வந்துட்டு ஒருவருக்கு என்னென்னு பார்த்துட்டு அதை விடணும். ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ ஃபேன் இருக்காங்க. விஜய் சார் கிடையாது, எந்த ஒரு ஆக்டர் இருந்தாலுமே ஒரு படம் பண்ண அந்த ப்ரொடியூசர்லேருந்து ஒர்க் பண்ணுங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேரும் அதை ஏமாற்றம் தான் அடிவாங்க. அதனால் விஜய் சார் படம் வந்தால் நல்லாயிருக்கும். உண்மையாக கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு விஜய் சார் சைட்லேருந்து வாய்ஸில் எந்த பதில் இல்லை, அஜித் சார் சைட்லேருந்து எந்த பதில் வாய்ஸே கொடுக்கும்? இந்த உலகமே வந்து உன்னை தோத்துட்ட சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நெவர் எவர் கிவ் அப். அதான் அது விஜய் சார் இருந்தாருன்னா ஐயா இல்லையா, நீங்களே மாட்டி விட்டுருங்கப்பல. நீங்கள் எப்போ நண்பா உங்களை எல்லாரும் எதுக்குறாங்களே, அப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. லைஃப்பில் நம்ம எப்பவுமே அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களும் இருக்கிறாங்களே. நீங்களாக வாங்க, யாரோட அடையாளத்தை எடுத்துக்காது, உங்களோட அடையாளத்தை உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்குண்ணா. நன்றிங்கண்ணா, வணக்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. என்னங்கய்யா? ஐயா என்னங்க சொல்லுங்கய்யா. ஐயா கண்ணாடி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இது ஒரு ஸ்டேஜ் ஷோவாக ஆகிட்டாங்க. ஒரு இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கீங்க, ஒருத்தரோட கண்ணாடி போகல. கண்ணு வலிங்க. இதை வச்சுட்டு நான் பாக்கியராஜ் சார் மாதிரி ஒன்றா பேசலாம், ஆனால் சத்யராஜ் சார் பேச முடியாது. என்னப்பா கண்டுக்கலா சௌக்கியமா? நல்ல காலம் இந்த வாய்ஸ் எடுத்தாலும் நம்ம தப்பிச்சோம். ஏடா இந்த வாய்ஸில் தான் நம்ம எதோட கலாய்க்கலாம். ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. நம்மள சத்யராஜ் சார் வயசு பேச சொல்லிட்டு அம்மாவாசை உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப காமெடிங்க படி. ஆனால் என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டா அப்படி. இந்த படம் வந்துட்டு என்னப்பா டார்க் நைட்டா? தம்பிக்குவா இல்லை ஏன் கேட்டா இவன் தான் படித்தான் டார்க் நைட்டுன்னு, அப்புறம் நான் தான் சொன்னேன் டார்க் ஜெயிண்ட்டுன்னு. இந்த படம் வெற்றி பெற வேணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கை தட்டிய எல்லாருக்கும் நன்றிப்பா. ஐயா இப்போ உங்களை கேட்பாங்க பாரு கேள்வி, அதுக்கு பதில மட்டும் சொல்லுங்க. அண்ணே ராங்க கேட்க வேண்டாண்ணே, இது சினிமா பற்றி மட்டும் கேளுங்க. ஓகேண்ணே.
இந்த டைட்டிலுக்கு காரணம் என்ன? ஏன்னா யாருக்குமே தெரியாதுன்றாங்க. டைட்டில் யார் வச்சு, டேரக்டரா நீங்களா? டேரக்டர் அவருக்கு நான் கேட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், டைட்டில் நானே வைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் அவர்கிட்ட நான் சொல்லலை, நேற்று நைட்டு வரையும் சொல்லலை. ஓகே. ஏன்னா அது வந்து எனக்கு இந்த படத்தினுடைய கதை சொன்னார் அன்னைக்கே, இது அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த டைட்டில் தான் அப்படின்ட்டு. அவருக்கு இது சொல்லவே கிடையாது, நான் கோபுரேஸ்வரி சொல்ல கிடையாது. அது இந்த டைட்டில் கடைசி வரைக்கும் நானே வச்சுட்டு இருந்தேன். அது எப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தை கதை கேட்டோம்னா இதனுடைய கரு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த கருவிலேயே வச்சு நான் அந்த டைட்டில் அன்றைக்கே ரிலீஸ் பண்ண மனசில் வச்சுட்டேன், நான் எழுதி வச்சாச்சு. அதனால் அவர் யார்ட்டையும் சொல்லலை. இன்னைக்கு காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டார், நான் டிசைனர் பண்ணோம், நான் போஸ்ட் அடிக்கணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு. அதனால் அந்த டார்க் ஜெயின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான். அவர் எவ்வளோ கேரக்டர் பண்ணாங்க, எல்லாம் ஆக்டருங்க எல்லாமே பண்ணாங்க, அது யார்ட்டையுமே சொல்லலை. ரிக்வஸ்ட் 12 மணிக்கோட ஜோபிதா ஃபோன் பண்ணாங்க எனக்கு, சார் எனக்கு டைட்டில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைம்மா நான் காலையில் எல்லாம் சொல்கிறேன், ரிலீஸ் பண்ணிடலாம், நான் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் கதை அவ்வளோ நல்லா அருமையாக அமைஞ்சிக்குது சார். டைரக்டரும் அவ்வளோ, அவர் டைலாக் எழுதிக்கிறாரு, அதில் நான் எவ்வளவோ மாற்றங்கள் பண்ணேன், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டார் அவர். ஆனால் எனக்கு இந்த அனுபவம் என்னவும் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த டைலாக் அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கும்போது, சார் இந்த டைலாக் இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அது சொன்னால் அது கிளிக் ஆகிடுச்சு அவருக்கு. அதனால் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வந்துட்டார். ஆனால் மற்ற டேரக்டர் இந்த மாதிரி ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கிறது தெரியல. ஆனால் இவர் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு டேரக்டர்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் படமே வந்து ஆர்ஆர் மூவி செலக்ட் பண்ண காரணம் என்ன? படத்துக்கு வந்து இப்போ டெண்டரிங் வந்து அந்த திகில் படத்தில் தான் போயிட்டுருக்கு. அதை இது சரி, இவருக்கு கதை சொன்னார், இந்த கதை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இவர் கொண்டு வந்த கதை வேறு, நாங்கள் இப்போ எடுத்துக்கிற கதை வேறு. கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிருக்கிறோம். 3 கிளைமேக்ஸ் வச்சுருந்தோம், 3 பேர் பேசி கோபுரேஸ்வரர், நானும் இவர் எல்லாமே. ஆனால் 3 இதில் வந்து யாருக்குமே தெரியாது கடைசியில் ஃபைனல் என்ன வரும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் அதே கடவுளே அந்த என்ன இதுன்னு தெரியல, அதே அமைஞ்சிக்கிச்சு அந்த கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸ் தான் இப்போ நான் வச்சுக்கிற டைட்டில். விடாப்பிடியா அந்த டைட்டில் இருக்கிற காரணம் என்ன? ஏன்னா ரெட் ஜெயின் மூவின்னு ஒன்று இருக்கு, சிவப்பு பூதம். இது வந்து டார்க் ஜெயின்ட், கருப்பு பூதம். ஒருவேளை திமுக மேல உங்களுக்கு ஏதாவது காரணம் இருந்துச்சா? இல்ல திமுக சைடுல இருக்கீங்களா? இல்லைங்க, இதுக்கும் அரசியலுக்கும் கிடையாது. நான் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறேன். இந்த படனுடைய கருவை நீங்கள் பார்த்தீங்களா தெரிஞ்சுப்பீங்க, டார்க் ஜெயின் எதுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு டைம் படத்தை பார்ப்பீங்களா? சம்பந்தம் கிடையாது. யார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, யார்கிட்டயும் சொல்லவும் இல்லை. சஸ்பென்ஸாக வச்சுருக்க காரணம் வந்து ஏதாவது ஒரு புள்ளி இருக்கும். புள்ளி இருக்கு. இந்த டைட்டில் வந்து நான் சஸ்பென்ஸாக ரிலீஸ் பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இவங்க எத்தனை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கேட்டாங்க டைட்டில் சொல்லி. இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. இந்த டார்க் இந்த கருவே அதுதான். இப்போ அந்த பூதங்கிறத வந்து அந்த பூதத்தை தான் இங்கே படமே, அதை தான் அதனால தான் வச்சிருக்கிறேன் அந்த பேர். இது வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது நமக்கு. ஐயா அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சரி, என்னன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க, ஏன் அத்தனை ஹீரோ விட்டு நம்ம ஃபாரினில் போய் செலக்ட் பண்ணீங்க? தமிழ்நாட்டில் இருக்க ஹீரோ வந்து கன்வெர்ட்டாக இல்லையா உங்களுக்கு? ரொம்ப வந்து ஏதாவது பணம் அதிகமாக கேட்குறாங்களா? அப்படிலாம் இல்லை ஐயா, அவரு கும்பகோணம் தான் ஐயா. இல்லை, அவர் வந்து பாலிவுட்ல நடிச்சிருக்காருல்ல, ஹாலிவுட்ல நடிச்சிருக்காருல்ல, அவரு இல்லையா? அங்கிருந்து ஏன் இங்கே கொண்டு வரீங்க? இங்கே நிறைய ஹீரோ இருக்காங்களே, அதுக்காக. இல்லை, ஹீரோ அவர் வந்து ரஃபிக், அவர் வந்து படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் இல்லை, ஆக்சுவலி அவர் வந்து எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட். அவர் அங்கேருந்து நான் கூப்பிட்டு வரல. நானும் ஒரே ஊர் தான். சின்ன வயசுல வெளிநாட்டு போய் அங்கே செட்டில் ஆகிட்டார், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அந்த கதைக்கு அவர் கரெக்டாக இருந்தார், ஸோ அதனால் சூஸ் பண்ணதான். இல்லை, அவருக்கு இருக்கிற டிசிப்ளின், ஒரு டைமிங் கீப்பிங் யாருக்குமே எனக்கு வந்து புதுசாக இருக்குது. அவருக்கு 8 மணினா 8 மணி கரெக்டாக வந்து உட்காந்துடுவார். ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த அவர் ஷாட் இருக்கிற வரைக்கும் வெளியே போக மாட்டார். அந்த ஷாட் முடிஞ்ச பின்னால் ஒரு டைலாக் சொல்லிட்டுமா கண்ணாடி மூலம் நின்றுட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பார் ரவி சார். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.